போகிறோன்னா பிஏ லக்கி பிளாக்கோட பார்ட் 2. இங்கே பார்த்தீங்களா பக்கத்தில் இருக்கவனோட ட்ராகன் கேனோட வச்சுட்ருக்கேன். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேடுக்கு ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள், நான் இருக்க ஸ்பீட் வச்சு இப்போ போகிறேன் பாருங்கள். ஒரு லேக் அடிக்குது. என்னன்னா எவனுமே பிடிக்க வர மாட்டேங்கிறானுங்க, அப்படியே நிற்கிறானுங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா கடைசி வரைக்கும் போயிடுறோம் நம்ம. இங்கே பார்த்தீங்களா கடைசி வரைக்கும் போயிட்டேன். இப்போ வந்து அவன் வந்து நம்மளை பிடிச்சி பிரெயின் ராட் சுற்றி விட்டுறான். ஓகேவா? இங்கே தான் பிரச்சனையே. நம்ம இருக்க ஸ்பீடுக்கு அவங்ககிட்ட வர முடியாது. ஏறுங்க, இவன் நம்மளை பிடிச்சிருவான். இப்போ வந்து இந்த கிளிச்சு போயிட்டுருக்கு இந்த கேமில். அதனால தான் ஏற்கனவே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சா அதுவும் போயிடுச்சு. எனக்கு வந்து இப்போ அவனை அடிக்கணும், ஜட்ஜு அவன் பேர். அந்த ஜட்ஜை போய் அடிக்கணும். எனக்கு இப்போதைக்கு என்னோடய மொத்த காசுலாம் போய் நான் ஸ்பீடை போட்டு, அதாவது அவனை வந்து நான் ஓடி ஜெயிக்கணும். சரி, அப்படியே புதுசாக ஏதோ லக்கி பிளாக் கூட வாங்கலாம். ஓகே, என்ன லக்கி பிளாக் இருக்குது? கடைசியாக 4x இருக்குது ஒன்று. இங்கே பார்த்தீங்களா கைஸ், மண்டை இப்படி ஆயிடுச்சு கைஸ். இங்கே ஆனால் ஃப்ரீ ஆவட்டர் ஏதோ இருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ், நான் முடிஞ்சால் மாற்றுறேன். இங்கே பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி கடைசியாக பண்ணுறது எது வரைக்கும் மம்மி வரைக்கும் போனோம். இருங்க, மம்மி வரைக்கும் தான் நம்ம போகணும். இன்னும் நமக்கு ஓவர் ஸ்பீடு தெரியுது எனக்கு. இவன்கிட்ட இருந்து பாருங்கள் எப்படி தப்பிக்கிறேன்ட்டு. எவ்வளோ எஃபிஷியன்ட்டியாக நான் பாட்டு இப்படி தப்பிச்சுட்டு போயிடுறேன். ஓ, மித்திகளா பொம்பம் சவீனா பம்பர் ஹீரோ இப்படி தான் வரும் பாருங்க. ஒழுங்காக உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று போகலாம். ரைட்ஸு ரொம்ப புதுசாக முட்டி வந்து வந்துருக்கான் கைஸ். ஈஸ்ட்ரு கைஸ் இங்கே வருங்க. இவனை தாண்டி இவங்கிட்ட போக முடியுமா கைஸ்? இந்த வேர்வல்ஃபே இந்த பாருங்க, இந்த வேர்வல்ஃபே பாருங்க என்னை எப்படி ஈஸியாக பிடிப்பான்ட்டு. ஏன்னா நான் ஸ்பீடே இல்லை, அவனை எப்படி நான் பிடிப்பாங்க. ஓ, முன்னாடி அவனை தாண்டிட்டு நான் இங்கே இருங்க. அவன் பாருங்க பின்னாடி மட்டும் கையை மட்டும் தான் தர முடியுது, ஒன்றுமே பண்ண முடியாது. சீக்ரெட்டு. நெக்ஸ்ட்டு போவோம் போய்கிட்டே தான் இருக்கேன். அடுத்து இவனை ட்ரை பண்ணும். சப்பா, இவன் வேறு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து என் இஷ்டம், அந்த கடைசி வரைக்கும் அந்த லேக்லாம் நான் யூஸ் பண்ண முடியுது. ஓகே கைஸ், 18K வேறு ஓடுறேன். ஓடி போடா டே கைஸ். என்ன கைஸ் இது? நான் பாட்டுக்கு ஒரு சைடாக்கா வச்சுக்கிட்டே போனேன், வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. என்ன கைஸ் பண்ணுறது? வலி தாங்கி தான் ஆகணும். வலி தாங்கிக்கிட்டால் தான் வேலையாகும். ஈஸ்ட்ரு ஷாப்பா கைஸ். அதுவும் இல்லாமல் இதில் புது கோடு கூட வந்திருக்கலாம். ஈவெண்ட்டில் புதுசாக ஏதோ ஒன்று ரிவார்டும் கொடுத்துக்கலாம். எல்லாம் பார்ப்போம். இப்போ இன்ஃபார்மின்னு ஏதோ ஒன்று கொடுத்தா தருவானுங்க. எதிர்பார்த்த மாதிரி இதே மாதிரி தான். இங்கே வந்து இந்த நோட்ஸு கொடுத்தா வழக்கமாக அப்டேட் காமிப்பானுங்க. அந்த அப்படியே ஈஸ்ட் ஈவெண்ட் ஏதோ நல்லதா இது சொல்லிட்டு போங்கடா. ஏய், கோடு சொல்லுங்கடா. ஈஸ்ட் EASTER. இப்போ வந்து வச்சுக்கோங்க. அது எங்கே போய் போடணுன்னா, நீங்கள் ஷாப்பில் போய் கோட்ஸுக்கு போகணும். இங்கிலீஷ் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு கொண்டு வரேன். அங்கே ஈஸ்டர்ன் வெரிஃபிகேஷன் வேணும். EASTER. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. இதை கொடுத்து இங்கே கொடுத்து இங்கே முதல்ல EASS இங்கே வருங்க. EAS இருங்க. இருங்க. ER ஈஸ்டர் 85. ஏன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? என்ன சுத்தம் இப்போ நம்ம ஈஸ்டர்னு போட்டதுனால நமக்கு என்ன கிடச்சது? இதுவா? இது 35 டோக்கன் கைஸ். இப்போதைக்கு கேம்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி லேகை சரி பண்ணிட்டு தான் கேம்லிங் பண்ணுவோம்.
கைஸ் ஒரே நிமிஷம். அக்கா நீ வேணாக்கா, நான் உனக்கு சீக்ரெட் கிஃப்ட் பண்ணுறேங்க்கா. அக்கா உங்கள் நல்ல மனசுக்காக ஒரு சீக்ரெட்டை மட்டும் அந்த அக்கா கிஃப்ட் பண்ணிட்டேன். நான் ஏன் மட்டும் போயிட்டேன் அப்படியே இந்த மித்திகம் கொடுத்தலாம். வேஸ்ட்டு தான். அந்த அக்கா பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்குது. நான் கொடுத்தாலும் கிஃப்ட் இருக்குது. இந்த காசு இது எத்தனை இது லெவல் அதிகமாக இருக்குது போல கைஸ். சரி இதை நான் வந்துடுறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கைஸ். திஸ் இஸ் ஃபார் எ கேம்பிளிங் டைம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குண்ணா. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஒன்று இது கொடுங்க, இல்லை இது கொடுங்க, எனக்கு இதை கூட கொடுங்க, எனக்கு இது கூட கொடுங்க. நான் கவலையப்பட மாட்டேன், வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுவேன். ப்ளீஸ் கடவுளே அஜித்து. ஓகே கைஸ் இது ஆகுது. ஓய் போன தடவை நம்ம கிடச்சது மாதிரி இன்னொன்று கிடச்சிருக்கு. 500Kவா? ஓய் செம்மையாக இருக்கு கைஸ். அடுத்து செகண்ட் கேம்பிளிங் கைஸ். ப்ளீஸ் கைஸ் நல்லா தான் கிடச்சா பரவாயில்ல. இது என்ன கைஸ், நான் கேட்ட மாதிரி ஒரு கூலானது கொடுத்துருக்கானு. 1 மில்லியன் per second. இது அப்கிரேடு போட்டால் எவ்வளோ போகும். நெக்ஸ்ட்டு கடைசி ஒன்று. இதுலாச்சும் நல்லதாக இந்த மாதிரி அந்த பிளாக் கொடுத்துருங்க. பிளாக்கு இதுக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருந்தான். என்னதுடா தண்டு என்ன கேஸ் இது 40 லெவலில் ரொம்ப கிஃப்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கேவலம். வாட் நான் ப்ரோ என்ன கேஸ் ஏன்னா கிஃப்ட் பண்ணுறான். 2 கிஃப்ட் பண்ணுறான் கைஸ். நீங்கள் கிஃப்ட் பண்ணி விட்டுங்க. சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் உங்களுக்கு பெரிய நன்றி. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கைஸ். எப்போ 7 பில்லியன் கிட்ட ஈஸி. அவர் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் வீடியோவில் ஏற்ற கொஞ்சம் காட்டிட்டு போக சொல்லலாம். ஓகே அவன் என்ன நினச்சிருப்பான், நம்ம என்னமோ புதுசாக பிளேயர் வந்திருக்கான் போல் நினச்சிருப்பான் போல். அதுதான் போய் தானம் தர்மம் பண்ணுற மாதிரி நம்ம தான். அதுதான் கைஸ் நான் ஃபஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருந்தேன்ல, நல்லது செய்தால் நல்லதே நடக்கும், அதுதான் என் தத்துவம். ஓகே இப்போதைக்கு பெஸ்ட்டு பிரெயின் இருங்க நீங்கள் செல் பண்ணிட்டு வரேன். ஒன்றுமே இல்லை, முதல்ல செல் கொடுக்கணும். இது மட்டும் கொடுத்துடவே மாட்டேன். 2.5 மில்லியனுக்கு இது ஒருத்தே இல்லை கைஸ். முதல்ல இன்வென்டரிக்கு போய்க்கணும். செட்டு பில் அப்பா அங்கேயே எடுத்தீங்களா காசு? இவ்வளோ காசு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை. அந்த 1 மில்லியன் பிரெயின் டாட்டில் அப்கிரேட் பண்ண போகிறேன். இதை தான் வருங்க. அது பாருங்க டக்குன்னு அப்கிரேட் போடுறேன். அதுவும் பெருசாகிட்டே இருக்குது. செகண்டுக்கு 1 மில்லியன் வந்துடுமா? நானும் பாருங்க என்கிட்ட இருக்க மொத்தமாக சேர்த்து 500 மில்லியன் கொண்டு வர வச்சுட்டாரு. பார்த்தீங்களா அவங்க கொடுத்தது. இதை நான் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடுவேன். ஸ்பெஷல் இதை கூட நான் தமிழ்லைன்னு அதுவும் இல்லாமல் கைஸ் சொல்ல வச்சுக்கோங்களேன். இந்த வியூஸ் போக மாட்டேங்குது. என்ன கைஸ் வீடியோ போட்டால் சில வீடியோ வைரலாக போகுது, சில வீடியோ வைரலாக போக முடியும். சரி இப்போ பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறது. தம்பி கிளம்பு தம்பி. இவனுக்கும் அடுத்து வேன் பேருக்கும் அடுத்து இருக்கவங்கிட்ட போவோமா? அவ்வளோதான். இப்போ வந்து இவன்கிட்ட வந்துருக்கேன் நான். இவங்கிட்ட என்னால் தப்பிக்க முடியுமா? கைஸ் தப்பிக்க முடிஞ்சால் நான் பாட்டுக்கு போயிடுவேன். வேறு ஒரு போயிட்டு தப்பிக்க முடியுது. இவங்கிட்ட தப்பிக்க முடிஞ்சா இனிமேல் கைஸ் சீக்கிரட்டு இவன்கிட்ட தப்பிக்க முடியல கைஸ். இவன் ரொம்ப கஷ்டமாக இருக்கான். ஸோ ஓகே கைஸ் சொல்லுங்க. கைஸ் இன்னும் ஒரு ரேண்டம் ஈவெண்ட்டின் கைஸ் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டின் 27 minutes ஈஸ்டர் பேக்கு ஷாப் மட்டும். கைஸ் நம்மக்கிட்ட எக்கு எனக்கு தெரியும். போகிற வழியில் தானே நம்ம கிடைக்கும்.
இப்போ என்கிட்ட எத்தனை எக் இருக்குன்னு நான் எப்படி பார்ப்பேன்? கைஸ் எனக்கு எக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியாது. என்கிட்ட ஏன்னா கேஸ் இது எக்கு எப்படி கேஸ் பார்க்குறது? ஃபஸ்ட்டு எக்கு என்னோடய எக் லெவலுக்கு நான் எப்படி பார்ப்பேன்? ஏன்னா கேஸ் எக் லெவலே காட்ட மாட்டேங்குது. இங்கேயும் கைஸ் 255 கேஸ் கீழே கட்டுது. சோபா கைஸ் இருங்க கைஸ், இதோ நான் வந்தேன். கைஸ் ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது எங்கே கட்டிகிட்ருக்குண்ணா கீழே. எப்படி ப்ரோ 84லேருந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்படி போய் ஜட்ஜி பேஸ் வரைக்கும் போகலாம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி போகிறேன்ல ஒருத்தனும் பாருங்க அங்கேயே தான் வச்சுருவாங்க. இது பிச்சா லேகாக ஜட்ஜி பேசிக்கிட்ட வந்தால் எத்தனை கிடைக்குது. இந்த ட்ரிக்கை மட்டுமே நான் யூஸ் பண்ணி எவ்வளோ நேரம் வேணால் இப்படியே வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு என்னால் இவனை வருது எடுக்கவும் முடியாது. அப்படியே செத்தும் போயிடலாம். அடுத்து 15 பில்லியன். அடுத்து இந்த 15 பில்லியன் போட்டுக்கலாம். ஃபுல் டே மாறணும் சார். அடுத்ததுக்கு ரீபத் வேணுமா? ரீபத் எப்படி பண்ணோம்? காசு போயிருமா? காசு போக மாட்டேங்குது. முடிஞ்ச ரீபத்தை போட்டு விட்டேன். இப்போ என்கிட்ட எவ்வளோ ரீபத் அதிகமாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பெஸ்ட்டு பிரெயின் செலக்ட் எல்லாம் காசு ஏறிடும். எல்லா காசு வந்துருச்சா 4 ட்ரில்லியன். இதுதான் இங்கே இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? பிஸ்னஸ். ஓகே 4 ட்ரில்லியனுக்கு ஸ்பீட் ஏற்றிக்கிட்டேன். எனக்கெல்லாம் எப்படியா இருந்தாலும் திமுர் அதிகமாக தான் கைஸ். நான் எப்படியாச்சும் முதல்ல இவன் பேசத்தான் இவன் வந்து பிடிப்பான்னு நான் தெரிஞ்சே தான் நின்னேன். ஏன்னா இப்போதைக்கு இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுற ஒரு பிளேயர் தான். இதனா எக்ஸ்ட்ரா ஸ்லைட் ஆகுது இந்த இதில். சார் கன்ஃபார்ம் நோ இட்ஸ் மை ஃபால்ட். சரி இருங்க கைஸ், நம்ம போய் ஈஸ்டர் ஃபாஸ்ட்டில் போய் பார்ப்போம். 122 அடுத்த வரைக்கும் போய் அந்த ஒரு கேம்லிங்காச்சும் நம்ம பண்ணும் கைஸ். இந்த மாதிரி ஸ்பின் வந்தாலே ஏதோ ஒன்று பண்ணோம். காசு கிளைம் பண்ணிக்கிட்டு ஓ எவனுமே பிடிக்க வர மாட்டேங்கிறான். டேவிட் பிஸ்கி அதே ஜட்ஜி பேஸு அது ஓடணும். நமக்கு ஒருத்தங்க கைஸ் நம்மளே எடுத்துருக்கோம். இதை நான் கூட இத்தனை நாளாக நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் எடுத்தேன் பாருங்க சாய் சார். கைஸ் நீங்கள் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுங்க. என்னோடய ஃபஸ்ட்டு என்னோடய சில்வர் ப்ளே பட்டன் வந்தால் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகும். என் கனவு அதுதான். அட்லீஸ்ட் அதுவாச்சும் எடுக்கணும்னு ஆசை. அதெல்லாம் என் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் மறக்காமல் பார்க்குறவங்க எல்லாருமே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபை தொட்டு போயிடுங்க. எல்லாமே பண்ணி தான் ஆகும். அதுவும் சேனலை பார்த்துட்டு போகக்கூடாது. வியூஸும் வரணும் எனக்கு. அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல கான்டென்ட்லாம் நானே போடுவேன். தொடவி தழுவி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கேமே வந்துடக்கூடாது. இன்னொன்று கேம் கிராப் பேக் டெஸ்டின்ட்டு
அது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஃபோன்லேயும் சப்போர்ட் ஆகலை. வேறு என்ன யூஸ் பண்ணுறது, சப்போர்ட் ஆகலைன்னு என்ன பண்ணணும், கேம் போடல நான். அதனால அந்த ஒரு காரணத்துக்குனா அந்த வீடியோ போடல, மன்னிச்சிடும். சேர்த்து ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ கைஸ். என்ன கைஸ் ஒவ்வொரு தடவை பிடிக்கிறோம், அவ்வளோ தடவை பிடிக்க மாட்டேங்கிறான், கடுப்பாகுது. என்ன பண்ண போறேன்னா எங்களுக்கு கையில் ஒரு தோத்த சகு இருக்கும் பாருங்க, மேலே இருக்கும். அந்த தோத்த சகுரை வந்து நான் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் போட போகிறேன். இவ்வளோ தூரம்லாம் இல்லை கைஸ். இவன் பாருங்க கைஸ், இவன் பார்க்க என்னமோ ஒரு கேமோட அந்த கேமோட அட்மின் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு கைஸ். நானும் பார்த்தீங்கன்னா அந்த தோட்ட சகுரை தொலைவிட்டே இந்த கடைசியில் கிடச்சிருச்சு. ஓ எத்தனை லெவலில் இருக்குது, ஒரு லெவல் எவ்வளோவா, எவ்வளோ போடலாம், எவ்வளோ முடியுமோ இந்த லெவலுக்கு எவ்வளோ போடுறேன், எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ கிடைக்குது, 22 பில்லியனா இருங்க. ஸ்பெகட்டி டுவெல்ட்டி எவ்வளோ தருது, 44. இது எத்தனை லெவலு, 45. அது எத்தனை லெவலு, 37. அப்போ நான் இதுவும் 45 லெவல் பண்ணி எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நான் பார்க்கணும். நான் வேண்டாம் பாருங்க, இது கொடுக்கணும், கொடுத்துட்டு இதெல்லாம் காசு கலெக்ட் பண்ணிடும். தோத்த சோசுகர் 7 ட்ரில்லியனா, இன்னொன்று தடவை செகண்டுக்கு என்னோட தெரியல. இந்த மாதிரி ஒரு தடவை அழுத்தினா நீங்கள் லிட்டில் பிட் வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்க காசுடா கடவுளடா என்ற மாதிரி காசு வந்துடும். அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படி வெயிட் பண்ணால் நமக்கு தேவையான காசு கிடச்சிரும். இன்னும் ஒரு தடவை பண்ணால் தோத்தா சதுரம் வந்து இன்னொன்று அப்கிரேட் போட்டுடலாம். அப்கிரேட் போட்டு இது எத்தனை தருது, 37. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய் எக் கலெக்ட் பண்ணலாம். எக்கும் கலெக்ட் பண்ணால் அப்படி பில்டிங் போகிற டேவிட் புசுக்கி போய் மாட்டலான்னு இருக்கேன் இந்த தடவை. இவங்களை அது கடைசிக்கு முன்னாடி இருப்பான். டேவிட் புசுக்கியே என்னை பிடிச்சிட்டு போ. ஓ டேவிட் புசுக்கிக்கு அப்புறம் இந்த நைட்டா, டேவிட் புசுக்கினா யாருமே இல்லை கைஸ். இந்த இடத்துல இருந்தாங்க ஸ்பெஷல் கிடைக்குது. அடப்போ அப்படின்னா சைபர்னா அதிகமா கைஸ். இதுவும் இவன் வேற பாருங்க துரத்துறான் அவனோட இது. இங்கே பார்த்தீங்களா இந்த பிரெயின் ரேட் எப்படி அம்பலாபூ வணக்கம் அம்பலாபூ. இங்கே பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் பர்சன்ட் அந்த பிரெயின் ரேட்டாக இருக்கும்போது வச்சேன். எல்லாம் இதுக்கு வேணும்னு சொல்லி வச்சேன். தானே ஒரு ஸ்பெஷலி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டுக்கு மாதிரி ஒரு 20 பில்லியன் ஆக்குற மாதிரி இந்த ஸ்பெஷல் வந்து நான் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுவேன். இது எத்தனை லெவலில் 43. 43 லெவல் பண்ணியே நீ ஒரு 28 பில்லியனு. இவன் 45 பண்ணி இவ்வளோ. அப்போ இவன் இன்னும் எத்தனை லெவல் எடுத்தோம், 30 அப்படின்னா இவன் தான் அதிகமாக. இவனை வந்து இங்கே வச்சுட்டேன், மேலே போயிடும். ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து அவன் அப்கிரேட் பண்ண எனக்கு வேறு வழி தெரில. ஓகே எஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே அனுப்பிச்சுட்ருவேன். இதெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஆனால் இந்த மாதிரி பண்ணனா சில தடவை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் உழைச்சி எடுத்த இது அதனாலேயே வந்தால் தான் எனக்கு வேலையாகும். எத்தனை ட்ரில்லியன்டா உனக்காகும் வேறு எத்தனை ட்ரில்லி ஆகிட்டான். எத்தனை ட்ரில்லியன்டா 4 ட்ரில்லியனா 37 லெவல் ஆய எத்தனை லெவல் ஒரு 20 பில்லியன் 23 அவன் எத்தனை பில்லியன் 28 கொஞ்ச நேரத்தில் அவனையும் பிடிச்சிருக்கேன். கலெக்ட் பண்ணோம். இது கலெக்ட் ஆகிடுச்சா எவ்வளோ இருக்குது 178 180. ஐயோ நானே தான் விட்டேன்.
எங்கே ஆஃப்டர் ஆகிடுச்சுன்னா நான் ஒன் பீஸை பற்றி பேசுகிறேன். இங்கேயும் பாருங்கள் ஒன்று கிடைக்குது. சரி இப்போ பாருங்க, ஓடு ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடுன்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓட ஓட ஓடிக்கிட்டே சரிக்கும் போவோம். சரிக்கும் போனாலும் அதிகமாக எக்கு பாசு இந்த மாதிரி இந்த எக்குக்கே நான் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு வழி கிடையாது, எனக்கு இப்போதைக்கு கிரைண்ட் பண்ணும். ஆட்டோ பாவி நைட்டு நான் என்ன கைசுவேன் 1 மில்லியன் கன்ஃபார்ம். இதை நான் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் கூட போடுவேன். இது 1 மில்லியனில் இருக்குது போடுவேன். எனக்கு இதுவே ட்ராகன் கர்னல், எனக்கு ட்ராகன்லாம் பிடிக்கும், அதனாலே இதை எடுத்துகிட்டு போவேன். இவன் கைஸ் எப்படி கைஸ் அவன் பிடிச்சான்? ஒவ்வொரு தடவை பிடிக்கிறான், ஒரு தடவை பிடிக்க மாட்டேங்கிறான். என்ன கைஸ் லாஜிக் இது? சரி சரி ஒரு தடவை எக்கு பெஸ்ட்டு கிட்ட வேலை ஆகும். ஒரு தடவை இந்த மாதிரி எக்கு பெஸ்ட்டு கொடுத்துட்டு எடுக்கும் போது கைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருங்க, எவ்வளோ மில்லியன்? 19 ட்ரில்லியன். அவனுக்கு போட்டிருப்பாங்க. ஓகே எப்படா கிடைக்கும்? ஓகே இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்குது. இது இந்த ஈவெண்ட் இருக்குது. ஓகே ஓகே இது என்ன அது? இது ஒன்றுமே கிடைக்க போதில்லை கைஸ். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல போகிறேன். வீடியோ முடிஞ்சு இல்லை வீடியோ வேணாம் இருங்க. ஈஸ்டர் ஈவெண்ட்டு கரெக்டாக இருக்கா? இன்னும் எவ்வளோ வேணும்? இன்னும் கொஞ்சம் தான், ஒரு ரைட் மட்டும் பேசலாம். ஸோப்பா கேம்பிங் மோடில் போகலான்னு நினச்சா அதுக்குள்ளே இவனுக்கு பாருங்க சின்ன மாதிரி போட்டானுங்க. சரி கைஸ் இவனுக்கு இதை கொடுத்துட்டானுங்க. இந்த மாதிரி ஜட்ஜு பேசிக்கிட்டு போயிட்டேன். ஸோப்பா கைஸ் இவனுக்கு வேறு இந்த மாதிரி கொடுத்து கோவம் பட்டு விட்றானுங்க. கோவமாக திரும்பி அதே தான் சைபர் பறந்தே ஆகுறான்னு சொல்லி பறக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஃபஸ்ட் பஸ்ஸில் வச்சுக்கிட்டு கைஸ் இது இந்த என்னோட ஃபால்ட்டு கிடையாது. இருங்க 225 வந்துருச்சான்னு பார்த்துட்டு 220 நான் வந்து இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டு வரேன் கைஸ். திரும்பி வந்தாச்சு. இப்போ வந்து டைம் கேம்லிங் டைம். இப்போ இன்னும் ஒரு 5 மட்டும் ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து எங்கே போய்ட்டோம்? இங்கேருந்து இவ்வளோ தூரம் போதும். நீ வந்தானா நான் பாட்டுக்கு ஓடிடுவேன். எதுக்கு சிறப்புதான் இல்லை இங்கேயே இருப்பான். அவன் வந்தவொடனே பிடிச்சிருவான். கவலையே கிடையாது எனக்கு. அவன் பிடிச்சிட்டா அவ்வளோதான் அந்த இடத்துக்கு போகணும். இதெல்லாம் தேவையில்லை எனக்கு 1.3. ஆனால் நம்ம பேஸில் 25 இருக்கும். அதே மாதிரி ஓஜி இங்கே பாருங்க சைடில் இருக்கணும். ஆனால் நம்ம இவ்வளோலாம் எடுக்க போகிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு மேலே இந்த கேமில் புது அப்டேட் வந்தால் தான் அது அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே புதுசாக யாராச்சும் வந்தால் தான் கேஸ் இந்த கேமு. இல்லைன்னா இந்த கேம் இந்த இதோட முடிச்சிடும். புதுசாக ஈவெண்ட்டு போட்டால் வருவேன் கன்ஃபார்ம். முடிஞ்சால் இனிமேல் நான் ஃபியூஸும் பார்ப்பேன். 122 ஒட்டை போகத்து கைஸ். கரெக்டாக 3 முட்டை இருந்தோம். ஒரு கைஸ் 1 2 3 இவங்க எல்லாம் நான் தோற்று பார்த்தீங்கன்னு செல்லியாக கூட பண்ணிடுவேன். இந்த மாதிரி இவனுங்கிட்ட வந்து தாக்க மாட்டேன். இது பாருங்க எனக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவேன்ட்டு அவ்வளோதான். கைஸ் இவனுங்கிட்ட என்னத்துக்கு தப்பா? இது என்ன கைஸ் இப்படி ஃபாஸ்ட்டாக ஸ்லைடு பண்ணிட்டு ஸ்டைலாக இருந்த பார்த்தீங்களா? பார்த்தப்பையும் இது என்ன கைஸ் பண்ணுறது இப்போ நான்? சரி இந்த கேம்லிங் முடிச்சுட்டு இதை செல் பண்ணிட்டு வேணால் நம்ம அந்த புதுசாக வந்திருக்க அதுவும் இல்லாமல் இது புது ஈஸ்ட் ஈவெண்ட்டு செய்யுது ஐஸ் எல்லாமே சொன்னேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ண பார்த்து ஈஸ்ட் ஈவெண்ட் வருது. அதாவது
நான் எதுக்கு தெரியுமா ஸ்பின் பண்ணுறது வந்து கேம்லிங்னு சொல்கிறேன். அதாவது கேம்லிங்னாலும் ஒன்று தான், ஸ்பின்னுனாலும் ஒன்று தான். இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கோம், அதில் ஒன்றுமே கிடைக்கல. கடைசியாக இந்த மாதிரி கிடைக்குன்னு சொல்லி பண்ணுறது எல்லாமே கேம்லிங் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 லக்கி பிளாக் இங்கே பார்த்திங்கன்னா லக்கி பிளாக்ஸ் வந்து வைக்கலாம். இதெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது கைஸ், மொக்காது கைஸ். இதெல்லாம் இதுலேருந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் கூட கிடைக்காது, அட்லீஸ்ட் சீக்ரெட் கூட கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது நூப்ஸுக்கு தான். ஸ்டார்டிங் பிளேஸில் எப்படி இருக்கும் இது பார்த்தோன்னே வா ஓய் டின் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா ரெடி டு கிஃப்ட் என்னது கைஸ், நம்ம இவ்வளோ லூப் பண்ணிட்டு வந்துட்டோம்ல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா இது வேறு நெசம் கைஸ். இன்னொன்று லக்கி பிளாக் ஓப்பன் பண்ண விரும்பலை. சரி, நம்மளோட கேம்லிங் மந்திரத்தை போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்கிட்ட கையில் ஒரு 2 பிரெயின் டாட்டை செல் பண்ணிவிட்டு ஜீம் டப்பாக்கு டம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு எல்லாமே கிடச்சிடும். இந்த மாதிரி சொன்னால் எல்லாமே ஒரு நல்லதாக வந்து இதோ ஈவெண்ட் பாஸில் போயிட்டேன். லிமிட்டட் டைம் ஒன்லையா ஈஸ்ட் எக்ஸாம் டேய் 2 கிலோ சத்தியமாக கலெக்ட் பண்ணல கைஸ். உனக்கிட்ட அவுட்டு தான் கைஸ். உனக்கு வேணா போகிறேன் கைஸ். ஒரு கூட நான் கலெக்ட் பண்ணலையா. 1 2 3 ஃபஸ்ட்டில் 1 2 எக்கு ஏற்றிங்களா. நூறு நல்லா தான் கொடுப்பானே. சீக்கிரம் தான் இவங்ககிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். காஸ்மிக்கா சரி, எனக்கு வேணா நீ கொண்டு. அதாவது நான் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு திரும்பி வரத்துக்கு செலுப்பாயிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன். சரி, பேஸுக்கு போனோம். முதல்ல பேஸ் ஸ்டாப்புக்கு போய்க்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் மந்திரத்தை சொன்னால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓய் கைஸ், இது பாருங்க கைஸ், எனக்கு கோவப்படுத்திட்டு இருக்கு. ஏய் என்னை பார்த்தீங்களா கைஸ்? என்னோட இதை இதுக்கு வந்து நானே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன மாதிரி அவங்களுக்கு அதுக்கு இது கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு ஈவெண்ட் பாஸ் வந்து தொட்டுருங்க. ஈவெண்ட் பாஸ் தொட்டுட்டு ஜீம் டம்மாக்கு டம்னு சொல்லிட்டு இப்படி போட்டு விடுங்க. அட பாவத்தை கைஸ், கொடூரமாக அசிங்கம், எனக்கு கொடூரமாக அசிங்கமாயிடுச்சு. நான் என்ன நினச்சிருப்பேன்னு யோசிக்கிறீங்க நீங்கள்? வாவ், இது இப்போ வந்து ஓப்பன் பண்ணோடனே கேம்லிங் ஸ்பின் ஆகும்னு நினச்சி. இவனும் என்னன்னா நீ லக்கி பிளாக்கை தான் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ லக்கி பிளாக் தானே, லக்கி பிளாக்கு இப்போ எடுக்கிறது நீ ஜீம் டம்னு சொல்ல வேணாமா, அதுக்கும் சொல்லணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டீம் டமாக்கு டம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நான் பார்க்க மாட்டேன் அப்படியே இப்படி சைடு திரும்பிக்கலாம். நம்ம கிடச்சிருக்கு போல கைஸ். என்ன அது ஈஸ்டா? இந்த மாதிரி ஈஸ்ட்லேருந்து கிடைக்குது. ஈஸ்ட்லேருந்து பேர் வச்சுருக்கீங்களா? சூப்பர் கைஸ். இப்போ வந்து இங்கே நடக்க போகிற விஷயமே வேறு. ஏன்னா இப்போ என்கிட்ட 20 ட்ரில்லியன் இருக்குது. இப்போ வந்து மொத்தமாக இதை பார்த்திங்கன்னா அப்கிரேட் போட போகிறேன். ஏன்னா இது லிமிட்டட் டைமு. அதனாலேயே இதை பார்த்திங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அப்கிரேட் போட்டு வச்சுப்பேன். தேவையான யூஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு நாள் யூஸ் ஆகும்னா பார்த்திங்கன்னா இதை அப்கிரேட் போட்டு வச்சுருக்கேன். கைஸ், அதோட காசு அதே மறைக்கிற லெவலுக்கு வளர்ந்துருச்சு. எத்தனை பில்லியன் ட்ரில்லியனாக இருக்கணும். இதெல்லாம் பில்லியன்லாம் இருந்துச்சுன்னா நான் கொல்லா பண்ணி போடுவேன். முதல்ல இதை பிக்கப் பண்ணுவோம். எத்தனை மில்லியன்னு காட்டுறாளே கைஸ். இருங்க கைஸ், கொஞ்சம் ஸ்கிரீன் பண்ணுவோம். 4 பில்லியனா? அடப்பாவத்தை இதை வச்சு நான் ஒரு சாதாரண இந்த பிரெயின் டாட்டை கூட நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன்டா காசு. சரி, ஈஸ்ட்லேருந்துன்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டேன் கைஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். பாய். சரி, மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோ முடிச்சிடலாம். பாய்.